நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். கோவில் நிர்வாகத்துக்கும் அரச நிர்வாகத்துக்குமான ஒரு பிரச்சனை போயிட்டு, அது ஒரு சரியான ஒரு ஒரு நேர்கோடில் அது போகலை. இது எல்லா அந்த கோவிலில் தான் நடக்குதா அப்படின்னா இல்லை, எல்லா கோவில்லையுமே இந்த ப்ராசஸ் இருக்குது. கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. என்ன அப்படின்னா, சிறப்பு வழிகளுக்கான தரிசனம் நடைமுறை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிறப்பு தரிசனம் கேன்சல் பண்ணுவாங்களா இல்லையா? இந்த அறநிலையத்துறையை அரசாங்கம் கையாளுறதுல சரி இல்லைன்றது தான் ஒரு குற்றச்சாட்டு. கட்டணத்தை நீங்கள் இல்லாமல் ஆக்கணும், நீங்கள் எல்லாரையும் ஒன்றா போனால் மொத்த கூட்டமாக ஒன்றா போகிறது ஒன்று. அந்த கோவிலுடைய வருமானம் பாதிக்கப்படுது இல்லையா? அதை என்ன பண்ணுவீங்க? ஐயர் விசஸ் ஐயங்கார் பிரச்சனை இருக்குது. வடகலை தென்கலை ஐயங்கார் ஐயர் பிரச்சனைகளில் இந்த இதில் ஐயர் இருக்கிற இடத்துலலாம் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஆட்சி ஒரு 20 நாள் ஆகுது. 20 நாளில் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சம்பவங்கள், ஒரு பாலியல் சம்பவம் நடக்குது, ஒரு திருட்டு சம்பவம், லா ஆர்டர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது தேவா, அது ஒத்துக்கிறேன். நம்ம இன்னும் அதுக்கான எந்த ஆக்ஷன்ஸும் ப்ராப்பராக இல்லை. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார், காலையிலே அறநிலையத்துறை அமைச்சர் திருச்செந்தூரில் போயிட்டு ஆய்வுலாம் பண்ணியிருக்காரு. அதுவும் யாருன்னே தெரியாத மாதிரி ஒரு ஆய்வுலாம் போயிருக்காரு. நான் பல அதிரடி சம்பவங்கள்லாம் அவர் நடந்திருக்காங்க சார். இந்த பல பணியாளர்களை வேற சஸ்பெண்ட் வேற பண்ணியிருக்காங்க. இல்லை என்ன தான் நடந்துச்சு, என்ன நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி சார் நினைக்கிறீங்க? சரி, இது ஏற்கனவே காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. பட் அங்கே ஒரு விஷயம் என்னன்னா, கோவில் நிர்வாகத்துக்கும் அரச நிர்வாகத்துக்குமான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகேவா? அது ஒரு சரியான ஒரு ஒரு நேர்கோடில் அது போகலை. அதுக்கான எந்த சொல்யூஷனுமே வரலை. இப்போ அங்கே இருக்க ஊழியர்களுக்கான ஃபெசிலிட்டிஸிலோ, அவங்களுக்கு தேவையானதுக்கோ, அவங்க சொல்கிற விஷயங்களுக்கோ இவங்க கட்டுப்படலை, இவங்க சொல்கிறதுக்கு அவங்க கட்டுப்படலை. இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அந்த இஷ்யூவில் இன்னைக்கு இது எல்லா அந்த கோவிலில் தான் நடக்குதா அப்படின்னா இல்லை, எல்லா கோவில்லையுமே இந்த ப்ராசஸ் இருக்குது, பண்ணுறாங்க. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் அந்த கோவில் மட்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கப்புறம் அது அவர் இந்த கோவிலோடு நிறுத்திட்டாருன்னா கேட்க வேண்டிய கேள்வி, மற்ற எல்லா இடத்துலையும் கேட்குறாங்களாம். இப்போ இதை பண்ணிட்டு இன்னைக்கு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. என்ன அப்படின்னா, சிறப்பு வழிகளுக்கான தரிசனம் நடைமுறை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு அரசாங்கத்தோட கொள்கை முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா, சிறப்பு தரிசனம் கேன்சல் பண்ணுவாங்களா இல்லையா இப்படி இது அடுத்தது அதனுடைய டீகோட் நம்ம தனியாக போகலாம். இந்த விஷயம் வரும்போது இதுக்கும் அதுக்குமா ஏதாவது சம்பந்தம் இருக்கான்றதை நம்ம பொறுத்து பார்க்க வேண்டிய கண்டிஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த அறநிலையத்துறையை அரசாங்கம் கையாளுறதுல சரி இல்லைன்றது தான் ஒரு குற்றச்சாட்டு. அரசு இந்த அறநிலையத்துறையை எடுத்து மற்ற திட்டங்களுக்கோ மற்ற விஷயங்களுக்கான செலவுகளாக நடக்கிறது. போன ஆட்சியிலே பார்த்துருப்போம், காலேஜுக்கெல்லாம் செலவு பண்ண சொல்றாங்க, சுட்டி காட்டுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு இதுக்கு கொடுக்குறாங்க, ஹஜ் பயணத்துக்கு கொடுக்குறாங்கன்னா ஜென்ரலாக சொல்கிறாங்க அது இதுலேருந்து தான் போகுதுன்னு இல்லை, இங்கே இருக்கிறத வேறு திட்டத்துக்கு போட்டு வேறு திட்டத்தில் இருக்க ஃபண்ட் அதுக்கு மாற்றுறது ரியாலிட்டியில் சொல்கிறாங்க. இது ஆனால் ஆக்கப்பூர்வமாக எந்த செயலுமே அரசாங்கம் மேற்கொள்ளலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது இல்லாமல் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறது, அதுக்கான பகுதிகள் வராதது, வாடகைகள் வராமல் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதனுடைய வராத பணம் எவ்வளோ, இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் இது வெளியிட்டது கிடையாது. இப்போ வந்த உடனே இந்த அரசாங்கம் வெள்ளை அறிக்கை கொடுத்த மாதிரி அறநிலையத்துறை அமைச்சர் இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகேவா? ஏன் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குது, வேஸ்ட்டாக மணி வராமல் போகுதுன்றதை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் ஏன் நடக்காமல் இருக்குன்னா, அந்தந்த ஆட்சி காலத்தில் அந்தந்த ஆளுங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கான பணங்கள் செலுத்தாமல் விடுவதோ இது பண்ணுறது இது நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இவர் என்ன, இப்போ இந்த அஜெண்டாவில் என்ன மெயின், அங்கே அது மட்டும்தான் பிரச்சனையா? வேற என்ன பிரச்சனை இருக்கும்?
அடிப்படை வசதிகள் என்ன? ஓகே. இவர் எஸ்எஸ்என் சிவனடார் தான் வந்து ஃபுல் அந்த கோவிலை வந்து பராமரித்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி பேசுகிறாங்க. பட் அது வந்து உடன்படலை. ஓகேவா? போன ஆட்சி காலத்தில் அதை வந்து ஏற்றுக்கல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து நடத்துறதுக்கு தயாராக இருக்கீங்களா? ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும், திறம்பட செயல்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே வர கலெக்ஷன்ஸ்லாம் அரசாங்கம் இதுலேருந்து போனாலுமே இதெல்லாம் பராமரிக்கிறதெல்லாம் வந்து ஒரு தனியார் இதுலேருந்து கொடுத்தா நல்லா கரெக்டாக இருக்கும். எனக்கு அவ்வளோ கூட்டம் வர இடத்துல இப்போ சப்போஸ் திருப்பதி கோவில் போகிறாங்க, அங்கே வந்து பணம் வசூலிக்கிறாங்க, சிறப்பு தரிசனம் எல்லாமே இருந்தாலும் நீ அங்கே போய் ஒரு பாத்ரூம்குள்ளே போனால் அது பாத்ரூம்ன்ற ஃபீலே உனக்கு இருக்காது. க்ளீனாக இருக்கும், அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அங்கே அவங்க பாலோ அந்த பிரயாண நேரங்களில் கொடுக்குற சாப்பாடுகளோ எதையுமே ஒரு ஒரு சும்மா ஏதோ மேரனாஸ்க்கு போகிற பேருக்கு கொடுக்குற மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக இருக்கும். அதை நீங்கள் என்ஷூர் பண்ணுங்கள். ஒன்று. இன்னொன்று, இந்த கட்டணம் சப்போஸ் நான் இந்த இதுக்கான பதில் இப்போ சொல்கிறேன். கட்டணத்தை நீங்கள் வந்து இல்லாமல் ஆக்கணும், நீங்கள் எல்லாரையும் ஒன்றா போடணும், மொத்த கூட்டமாக ஒன்றா போகிறது ஒன்று இருக்கட்டும். ஆனால் இந்த அந்த கோவிலுடைய வருமானம் பாதிக்கப்படுது இல்லையா, அதை என்ன பண்ணுவீங்க? அதில் தான் அன்னதான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜெயலலிதா அவங்க இருக்கும் போது கோவிலில் அன்னதான திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு இப்போவும் இருக்குது. நீ தனியாக அன்னதானத்துக்கு அந்த பணம் கட்டணும்னா நீ அங்கேயே கட்டலாம், இல்லைனா இல்லை வசூலில் வர பணத்தை அவங்க செலவு அழித்து டெய்லி 100 டோக்கன் ஒரு கோவிலுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அன்னதானங்கள் வழங்கப்படுது, டெய்லி போடுறாங்க. அதுக்கான ஃபண்டு எங்கேருந்து வரும்? ஸோ இது உள்ளே போனால் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் இவர் போனது வந்து ஒரு புது அமைச்சர் ஒரு ஆய்வுக்கு போயிருக்காரு. அந்த ஆய்வுன்னு அவர் பார்க்கறது ஒரு அமைச்சர் மாதிரியான ஒரு படைச்சூழ போகாததுனால அவங்களால அது தெரியல முடியல, பக்தர் நினைச்சிட்டாங்க போகிறாங்க. இதுக்கு வந்து ரெகுலராக போகிறவங்களுக்கு இதுலேயுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஏன்னா அவங்க தனியாக கூட்டு போயிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இதை வந்து அவர் இது எந்த நோக்கத்தோட பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம போக பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஓகே சார், எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ கீழே இருக்க பணியாளர்கள்லாம் வந்து வாங்குறாங்க, பக்தர்கிட்ட வந்து காசு வாங்குறாங்க விஐபி தரிசனத்துக்காக. ஓகே, அந்த காசு ஏன் அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் ஏன் போகாதுன்றது சந்தேகம் எனக்கு வருது. இல்லை, எல்லாருக்குமே கொடுக்காம போகாது. அதிகாரிகள் இப்போ அங்கே இருக்க பிரச்சனை அதிகாரிகள் விசஸ் இவங்க தான் ஐயர்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் இருக்குது. நாம் நேரடி அர்ச்சகர்களுக்கு நான் பார்த்ததுல தெரியுது. இதில் ஏற்கனவே என்ன பிரச்சனைன்னா ஐயர் விசஸ் ஐயங்கார் பிரச்சனை இருக்குது, வடகலை தென்கலை. ஆமாம். அதில் எங்கெங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் இந்த விஷயங்கள் இருக்குது. ஐயங்கார் ஐயர் பிரச்சனைகளில் இந்த இதில் வந்து ஐயர் இருக்கிற இடத்துலலாம் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. இவங்க வந்து அந்த டாமினேஷனுக்குள்ளே அரசாங்கம் யாருக்கும் இது சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சில கண்ணோட்டங்கள் தெரியுது. பட் அதெல்லாம் இல்லாமல் இது பொதுவான ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் இதை சரி பண்ணி எல்லாருக்கும் ஈக்குவலான விஷயம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இந்த ஒரு அறநிலைத்துறை பிரச்சனை போயிட்டு இருக்க டைமில் நடிகை ஜூலி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த தாவேக்கா ஆதரவாளர்கள் என்ன பெண்ணுன்ற ஒரு காரணத்துக்காக கண்டமினிக்கு பேசுகிறாங்க, சமூக வலைதளத்தில் தாக்குறாங்க, இந்த மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த போன ஆட்சி காலத்தில் எவ்வளோ பேசுனாங்கன்றதெல்லாம் நாங்களும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இவங்களுடைய கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? தன்னை சுடும் தான். பட் ஆனால் அதை சொல்கிறேனே, நான் அதுக்கு மாற்றம் தானே வந்திருக்கேன். சரி, நான் இப்போ கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் செஞ்சதெல்லாம் நாங்கள் செய்யலை, நீங்கள் செய்யறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வரோம். ஓகேவா? இப்போது ஜூலிக்கும் அவர் தானே முதலமைச்சர். நீங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஐபிஎஸ் அருண் அவருக்கு பதவி கொடுத்ததையே கூட பாசிட்டிவாக தானே சொல்கிறீங்க. எங்கள் முதுகில் குத்தினவரையும் நாங்கள் வந்து கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. வன்னி அரசு எம்எல்ஏல பிரச்சார இதில் போகும்போது பதவி ஏற்றுட்டு திரும்பி கூட பார்க்கல விஜயை. அவருக்கு தான் நீங்கள் அமைச்சர் கொடுத்தீங்க, இப்போ கை கொடுத்தீங்க. என்னது, நீங்கள் அப்படி தானே அப்பேற்பட்டவங்க தானே, நீங்கள் ஏசு மாதிரி விட்டுடுங்களேன். ஏன் அந்த பெண்ணை வந்து இன்னும் தாக்கிட்டு இருக்கீங்க? இல்லை சார், இது எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து நடக்கிறது. இங்கே வந்து தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் தான் நான் சொல்கிறேன். நீ கவர்மெண்ட் சைட்லேருந்து நடக்குதுன்னு இல்லை, அதை நீங்கள் தானே ஆதரவாளர்கள் தானே மீடியாவாக ரீல்ஸாக போட்டு தள்ளுறோம். ஸோ அப்போ இதுக்கும் நீங்கள் அந்த மாதிரி நடக்காமல் நல்ல தலைவர் சொல்லி கொடுக்குற வழியை ஃபாலோ பண்ணுங்கள்.
நீங்கள் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் நீங்கள் தேவையில்லாத வேலைலாம் செய்கிறீங்க. இதனால ஓகேவா? பசங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு. ஜூலியுடைய வாய்க்கொழுப்புக்கு இது தேவையா தேவையில்லையான்றது 2வது. ஓகே. அது வந்து உப்பு தண்ணி தின்னவன் தண்ணி குடிக்கணும் நீ சொல்கிறதெல்லாம். பட் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போகுதுன்னா, இப்போ அதனால ஒரு பெண் பாதிச்சாலோ, உயிர் போனாலோ, மன உளைச்சலுக்கு ஆளானாலோ அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. ஸோ இது எந்த மீடியாவில் இப்போ பண்ணுறாங்களோ அவங்கள நடவடிக்கை இப்போ எனக்கு தெரிஞ்சு திருச்சின்னு நினைக்கிறேன். ஒரு அட்வொகேட்டு டிவிக்கு அட்வொகேட் மாவட்ட அட்வொகேட் செயலாளர் என்னமோ சமூக வலைதளத்தில் தவறாக பதிவிடுறவங்கள நான் போய் கமிஷனை பார்த்து கேஸ் கொடுத்துக்கிறேன், அவங்க எல்லாரையும் வந்து தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, இது பண்ணிவிடுவாங்கன்னு ஓப்பனாக அது ரீல்ஸாகவும் போடுறாரு. ஓகேவா? அவர் பண்ணது சரி அப்படின்னா, அப்போ இந்த அம்மாவை இவங்க பண்ணி அந்த அம்மா போய் கேஸ் கொடுத்தா இவங்களை என்ன பண்ணணும்? அதே தாவைக்கார் அதே திருச்சி அட்வொகேட் வந்து பதில் சொல்லட்டும். உனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்டின்னா நான் திருப்பி சொல்றது தான், திமுகவினர் பொய் பரப்புரை எவ்வளோ பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா காலத்துலேயோ, ஓபிஎஸ் காலத்துலேயோ, எடப்பாடி காலத்துக்குலாம் சசிகலா மேலேயோ என்னென்ன அவதூறுகள் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். புரியுதா? அந்த அவதூறுகளுக்கும் பதில் தான் இவங்க கலப்பினதுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்க. புரியுதா? ஸோ திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் திருப்பி இதே மாதிரியான வட்கள் பண்ணால் இதால் நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. காலம் ஒருத்தவங்க சொல்லியிருக்கு, அதை பார்த்து திருந்தணும். என்னன்னா இப்பெல்லாம் பூமராங் மாதிரி உடனே வேறு நடக்குது. ரொம்ப நாள்லாம் எடுத்துக்கிறது இல்லை. நான் திருப்பி சொன்னேன், எடப்பாடி துரோகம் செஞ்சான்னா துரோகத்துக்கு நினைப்பாலும் கடைசி வரைக்கும் நீ பாரு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது நடந்துட்டு இருக்கு. ஜெயலலிதாவுக்கு சப்போஸ் சசிகலாவுக்கு துரோகம் செய்யணும்னு நினச்ச தினகரன் அடுத்து போயிடுறாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தங்க துரோகம் செயல் இப்படின்றவங்களுக்கு காலம் கொடுக்குற மரியாதையோ பதிலும் இப்படி தான் நடக்குது. ஸோ நம்மளும் தேவையில்லாத விஷயங்கள்ல இதில் தலையிட்டு இந்த மாதிரி பண்ணாமல் விட்டுட்டு நல்ல செயல்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யலாம். நான் திருப்பி சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாக இன்னும் என்ன நான் அடிக்கடிக்கு கிள்ளி பார்த்துக்கிற விஷயம், ₹1 செலவில்லாமல் ஒரு ஆட்சி அமைக்கிறது. நீ செலவு பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்டது நடந்திருக்கு. ஆனால் வேட்பாளர்கள் சைட்லேருந்து நான் சொல்கிறேன், யாரு குப்பை சூப்பன் எவனே தெரியாதவங்கலாம் இன்றைக்கும் நீ போய் ஒரு 30 அமைச்சர் பேரை கண்டினியூஸாக சொன்னால் விஜய் அவராலே சொல்ல முடியாது. ரியாலிட்டி அதான் கண்டிஷன். அப்படி இருந்து வர்றதுக்கு காரணம் நான் சொல்கிறேன், நான் களத்தில் பார்த்தவன். ஒரு நார்மலான இப்போ விஜயகாந்த் கேப்டனுக்கு வந்து தன்னெழுச்சா கூட்டம் வந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் மீட்டிங் போட்டால் கூட 100 பேர் நான் கூப்பிடணும்னா 100 புடவை நான் செலவுக்கு வைக்கணும். அப்பவே சொல்கிறேன். அப்போ இல்லை, எல்லா காலத்துலேயும் கூட்டுறதுக்கு இந்த செலவெல்லாம் ஒருத்தன் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? கவுன்சிலர் ஆனா அது எடுக்க பார்ப்பான். இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. பேனர் கலாச்சாரம், ஒரு தலைவர் வந்தார்னா தெரு ஃபுல்லாக பேனர் வைக்கணும், கலாச்சாரம் தேவையில்லை. இது வரைக்கும் இல்லை. நான் சொல்கிறது அண்டர்லைன் பண்ணுறது, இது வரைக்கும் இல்லை. இனிமேல் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலாச்சார மாற்றம் ஒவ்வொருத்தர் ஒரு பேக்கெட்டை பாதுகாக்குது. புரியுதா? நான் சொல்கிறேன், ஒரு இப்போ தமிழ்நாடு சென்னை எடுத்துக்க 200 வட்டச்செயலாளர் இருப்பாங்க. எப்படி 200 வார்டு 200 வட்டச்செயலாளரை டெய்லி, அதாவது 365 நாளில் ஆன் அண்ட் ஆவரேஜ் டெய்லி ஒரு 20-25 கூட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த திருமண கூட்டம், பொதுக்கூட்டம், அது இதுன்னு ஒவ்வொரு கூட்டத்துக்கான செலவு 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா. புரியுதா? இந்த 5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபானா 10னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5-2 கோடி ரூபாய் செலவு சாதாரணமாக நடந்துட்டுருக்கு. ஒரு ஆண்டுக்கு கணக்கு எடுத்துக்கோ, 365 நாள், 100 நாளைக்கு கிட்டத்தட்ட 200 கோடி, 300 நாள் கிட்டத்தட்ட 600 கோடி, 365 நாளைக்கு 720 கோடி. இந்த மாதிரியான செலவுகள். புரியுதா? இதெல்லாம் இன்னைக்கு இல்லை. ஸோ இதை பண்ணால் அடுத்து எங்கே போய் கை வைக்கிறதுன்னு இருக்குல்ல, இது உங்களுக்கு நல்லது. இதை தயவு செஞ்சு வளர்க்காமல் இதே பொருளில் கூட கொண்டு போய், சரி சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஸ்பெண்ட் இருக்குது நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பிகைன் உட்ஸ் மாதிரிக்காரன், கலாட்டா மாதிரிக்காரனுக்கு எங்கடா வந்தார் தலைவர் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அப்படியே பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. எல்லாம் ஒரு வீடியோவுக்கு இவ்வளோன்னு வாங்கிப்பாங்க. அதோட இது கம்மி தானே. இதெல்லாமே நடக்குது, மொத்தமாக நடக்குது. ஓகே, இப்போ இது ஒன்று தனித்தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டுட்டு அதுக்குள்ளே போனால் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது பெட்டரான எக்ஸ்போஷரும் இதுவும் கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரியான
அஹ், பொது விஷயங்கள்லாம் விட்டுட்டு மாற்றம் நோக்கி வந்து மாற்றத்துக்கு வந்தாச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலை கையில் எடுங்கன்னு சொல்றப்போ ஒரு இந்த ஆட்சி வந்து ஒரு 20 நாள் ஆகுது. 20 நாள்ல தொடர்ந்து பல்வேறு குற்றச்சம்பவங்கள், ஒரு பாலியல் சம்பவம் நடக்குது, ஒரு திருட்டு சம்பவம், கொலை சம்பவம், எல்லா ஆட்சியிலும் நடக்கும். லா அண்ட் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது தேவா, அது ஒத்துக்கிறேன். நம்ம இன்னும் அதுக்கான எந்த ஆக்ஷன்ஸும் ப்ராப்பராக இல்லை. இந்த இன்னைக்கு ஐ திங்க் அந்த சிங்கப்பெண் படுகொலை சிங்கப்பெண் அதுவும் ரத்து பண்ணிருக்காங்க. அதில் அந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தா சிங்கப்பூரில் ட்ரெஸ்ஸு, நான் அது ஏற்கனவே பதிவு பண்ணேன்னு நினைக்கிறேன். அது டாப்பு கீழே காக்கி. பட் ஓகே, அது ஒரு வித்தியாசமாக தெரியணுன்றதுக்காக கூட பண்ணலாம். பட் அது சிங்கப்பெண்ணுன்ற ஒரு இது மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கான பவர் அந்தந்த தொகுதி அந்தந்த ஸ்டேஷன் டிவிஷன்ஸ்க்கு தேவையான ப்ராப்பரான போலீஸ் ஆஃபீஸர் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஹெட்டு நல்லா ஸ்ட்ராங்கானது. அதான் சொன்னேன், ஒரு 10 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் நடந்து இன்னைக்கு அந்த குற்றவாளி மட்டும் முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன், நான் எதுக்கு காடா கத்தனோ அது நடந்துருச்சு. நீங்கள் மாற்றி மாற்றி பேசி அந்த இது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த ஹைப் இருந்ததுன்னா அவனை இன்னைக்கு சுட்டாது கொண்டு இருப்பாங்க. அது நடந்திருந்தா இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் காப்பாற்றப்பட்டிருக்கும். இன்னும் இதுக்கான மெனக்கெடல் நடக்கல. அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேது சார் பல பேருக்கு. அதுதான் சொல்லணும். பட் என்ன சொல்றது, இவங்கள ஸ்ட்ராங்கானது இருக்கணும் அப்படின்னா அப்படிதான் நடக்கணும். நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் ஜெயலலிதாவாக முழுசாவும் இருக்க வேணாம், கருணாநிதி ஸ்டாலினா முழுசாவும் இருக்க வேணாம். கலந்தா கூட இருங்க, இல்லை விஜயாவே இருங்க. நல்லதா எல்லாத்தையுமே எடுத்து செய்யுங்கன்ற. இங்க எது சரின்றதெல்லாம் எடுத்து செய்யுங்க, அங்க எது சரின்றதெல்லாம் எடுத்து செய்யுங்க. அது பாட்டு நடக்கும். ஓகே, இப்போ இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை வந்தா கூட நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த பிங்க் அந்த பாதுகாப்பு படை இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து வச்சா மட்டும் எப்படி சார் இருக்கும் பாதுகாப்பு? சரி, அங்கேயுமே வந்து காவல்துறை தட்டுப்பாடு இருக்கு. சரியா? பெண்கள் சிங்கப்படைன்னு போடுறீங்க, சரி ஒத்துக்கிறேன். யாரை போடுவீங்க? அந்தந்த தொகுதியில் இருக்கிற ஒரு மகளிர் காவல் நிலையம் இருக்கும். அதுவும் நம்மள மாதிரி மெட்ரோபாலிட்டேஷனில் தான் இருக்குது. வில்லேஜ்லலாம் போனால் ஸ்டேஷனே ஊருக்கு கிடையாது. நான் ஒரு 10 ஊருக்கு சேர்ந்து ஒரு ஸ்டேஷனு, அந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கூட கிடையாது, எஸ்ஐக்கு தான் பவர். இப்படி தான் காலம். அங்கே எங்கே மகளிர் ஸ்டேஷன் வேறு வரும், அங்கே எப்படி பிங்க்கு வரும், சாரி சிங்கப்பெண் வரும். ஸோ இது ப்ராக்டிக்கலாக சிட்டி உள்ள காட்டுறதுக்கு வேணால் நடக்கும். ஓகேவா? அதர் சைடில் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், மேக்ஸிமம் இந்த பெண்களுக்கு எதிரான கூட்டுறது சிட்டியில் நடக்கல, ஊரில் தான் நடக்குது. அதை தான் சொல்ல வந்தேன். சிட்டியில் க்ரைம் ரேட்ஸ் ரொம்ப கம்மி. இந்த பெண்கள் இதில் நம்ம வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முன்னேற்ற இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபார் ஃப்ரண்ட்டாக இருக்கும். அங்கே வந்து இப்போ ஃபோனு கையில் வந்துடுச்சு, கண்டதை பார்க்குறானுங்க. வேலைக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி வீட்டில் ஓசியில் வந்துடுது, சாப்பிட்றானுங்க. ஃபோனுக்கு டேட்டா வந்து மாதத்துக்கு 30 GB ஃப்ரீ ரீசார்ஜு, எல்லாம் உக்காந்து பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. 10 ரூபா 50 ரூபாய்க்கு போதைப் வஸ்துக்கள் கிடைக்குது, போட்டு இப்படியே திரியிறானுங்க. இது நடக்குது. இதை அவாய்ட் பண்ணோன்னா அந்த இடத்துல அந்த மெச்சூர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, அது என்ன சொல்கிறது, அந்த ஊருக்கு டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணணும், வேலை வாய்ப்புகள்லாம் என்ன உருவாக்கணும்னு பண்ணால் இதை தடுக்கும். ஓகே, அப்போனா ஒரு லோக்கல் எம்எல்ஏஸ் தான் போய் வீடியோடாக போயிட்டு எல்லாரும் சந்திச்சு உங்களுக்கு என்ன தேவைப்படுது, எப்படி பாலிசி டெசிஷன்ஸ் இந்த கவர்மெண்ட்டில் தேவைப்படுதுன்றத பார்த்து பண்ணால் தான் சார் உண்டு. எம்எல்ஏலாம் பண்ண முடியாதுப்பா. கவுன்சிலர் எலெக்ஷன் நடத்தி அது வந்தால் தான் அது நடக்கும். அது அந்த ஸ்டேஜ். பட் கவுன்சிலர் எலெக்ஷன் டிவிக்கேவே என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு தெரில, ஒருத்தர் தான் பார்க்க. எல்லா கட்சியிலேருந்தும் போயிட்டு இருக்காங்களே, கொஞ்சமாச்சும் வலுவாகும்ல இப்போ உள்ளாச்சு ஆகணும். பட்டு நீங்கள் அதிமுக மாற்றி வந்துருச்சுன்னா உங்களுக்கு சரியாயிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் அது ரைட் ஃப்ரண்ட்டாக இருந்து டிசிஷன் எடுக்கிற வரைக்கும், நீங்கள் லெஃப்ட் சைடு நின்றுட்டு ரைட்டில் இருக்கிறவனா வா 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 வண்டியில் ஏறுனா அது லாஜிக்காக வராது, அதனுடைய பலன் பெருசாக இருக்காது. பட் பார்க்கலாம், இன்னைக்கு இருக்க ஸ்டாண்டு இது, நாளைக்கு என்னென்ன மாறுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நேற்று போனார், பிரதமர் பார்த்தாரு, சோனியாவை பார்க்கல. நாளைக்கு காங்கிரஸ் வேணான்னு கூட நினைக்கலாம். அந்த மாதிரி இல்லை, நான் ரைட்டை எடுக்கிறேன்னு நினைக்கலாம், அது சொல்ல முடியாது. ஓகே, அது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நான் இந்த கேள்வியை நான் நேற்றே கேட்கணும்னு நினச்சேன். அன்புமணி ராமதாஸ் ஒரு விஷயம் பேசியிருந்தார் சார். அதாவது எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாம் ஒரே முகாமில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை போடணும், அதான் இடைத்தேர்தல் வரப்போதில்ல, பொது வேட்பாளரை போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கோட் பண்ணியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த பொது வேட்பாளர் வந்து ரொம்ப ரீசன்ட் டைமாக ஒரு 4 to 5 இயர்ஸாக வருது இது வரைக்கும். ஆனால் யாரும் வரல. சீமான் கேட்டார், பேசினார், அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் இந்த டைம் அது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது.
ஓகே. எனக்கு தெரியுங்க. இல்ல அவ்வளவு பெரிய ஃபோர்ஸா விஜய் நான் கேக்குறேன். அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ்லாம் சொல்ல முடியாது தேவா. இது எப்படின்னா, நீ 35% 65% ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான். ஓகேவா? பட் அவங்க சிங்கிள் மெஜாரிட்டியில இருக்காங்க. சிங்கிள் பார்ட்டியா இருக்காங்க. ஓகேவா? நீங்க எல்லாம் பிரிஞ்சிருக்கீங்க. ஒண்ணு இந்த சின்ன சின்ன கட்சியெல்லாம் ஒழியணும். ஒண்ணு. இதுக்கப்புறம் நீங்க இந்த விஷயம் இருக்கு இல்லையா? இ ஒ பொது வேட்பாளரா கொண்டு வரணும்னு நெனைக்கிற விஷயம், இந்த தடவ ட்ரையல் அண்ட் எரர்ல செஞ்சா, அதுக்கப்புறம் பல விஷயங்களுக்கு இது வந்து பிரதிபலிக்கும். ஒ பொது முதல்வர் வேட்பாளரா திருமாவளவனே கொண்டு வர பார்த்துட்டாங்களே. அதனால இது பெரிய மேட்டர் கிடையாது. ஸோ இதுவும் நடக்கலாம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவும் இருக்கு. ஓகே. இந்த இந்த டாபிக் வச்சுக்கிட்டா கூட அவங்க என்ன முன் வைப்பாங்கன்னா, இப்ப தாவேகா வந்து குதிரை பேரத்துல ஈடுபடுதுன்னு சொல்லி ஒரு பொது வேட்பாளர் போடுறாங்க. ஓகே. இன்னொரு சைடு தாவேகா தரப்புல இருந்து எப்படி வைக்க வாய்ப்பு இருக்குன்னா, அதிமுகவும் திமுகவும் நம்மள தோக்கடிக்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க பாருங்க. இது ஏற்கனவே நடந்த சதி தான். இவங்க 2 பேரும் கவுண்டர் பண்ணுவாங்க. இருக்கு. பட் என்னன்னா, இப்போதைக்கு அதிமுகவால தான் 92% நீங்க வந்துட்டீங்களா, அவங்கள கட்சியாவே நினைக்காம, அவங்க வந்து நாங்க கட்சி தேர்தலில் நிக்கல வாபஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே, திமுக நான் நிக்கிறேன்னு சொல்லலாம். அந்த ஓட்டெல்லாம் வந்து திமுகவுக்கு போகலாம், டிவிகேக்கும் போகலாம். அது எப்படி பார்த்தாலும் இன்டைரக்டா அப்படிதானே சார் வரும். எதுதான் நடக்குது? பொது வேட்பாளர்னு பொது வேட்பாளர்னு அன்புமணி அவர் அறிவிச்சிருக்கிறது வந்து ஒரு கான்செப்ட். அது அக்செப்ட் ஆகி வர்றதா, இப்படி போனால் எது சாதகம் எது பாதகம்னு எல்லாம் அனலைஸ் பண்ணி இப்படி விட வேற மாதிரி போகலான்னு கூட யோசிச்சு முடிவெடுக்கலாம். அப்படியும் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. அதில் திமுக நிற்கலாம், மற்றவங்களாம் நிற்காம ஒதுங்கி நிற்கலாம், சப்போர்ட் மட்டும் பண்ணலாம். சீமான் என்ன பண்ணுறாரு மட்டும் இந்த தடவை வெயிட் அண்ட் சி. நான் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.